ஓம் சாய்ராம். சென்னையிலேருந்து ஷிரடிக்கு ஃப்ளைட்டில் போகிறது எப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம். சென்னையிலேருந்து ஷிரடிக்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் இருக்குது சாய்ராம். இண்டிகோ ஃப்ளைட்டு தான் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து 1:30 மணிக்கு ஃப்ளைட் எடுப்பாங்க சென்னையிலேருந்து. அங்கே 3:30க்கெலாம் போய் சேர்ந்துடலாம். ட்ராவலிங் நேரம் 1:30 மணி நேரம் தான், ஆனால் நமக்கு 3:30 சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே 1:30க்குன்னா ஒரு 12 மணிக்கெலாம் உள்ளே போயிடணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் போர்டிங்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும். சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு அந்த ஆதார் கார்டே போதும் சாய்ராம். இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லாருமே ஆதார் கார்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்போர்ட் எடுக்கணுமான்னு. பாஸ்போர்ட் தேவையில்லை, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போதும். மொத்தம் போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட்டு மட்டுமே இங்கே 13,500 ஆகுது சாய்ராம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 13,500 போயிட்டு வரதுக்கு டிக்கெட்டோடு சேர்த்து அப் அண்ட் டவுன். இப்போ பார்க்குறது நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு 1:30 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக 1:30 மணி நேரத்தில் அழகாக போய் சேர்ந்துடுது. மற்றபடி நீங்கள் அங்கே போகும்போது சாப்பாடு எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா ஃப்ளைட்லேயே டிக்கெட்டு அதிகமாக இருக்குது காசு சாப்பாடு. ஏன்னா 1:30 மணின்னும் போது நம்ம மதியானம் சாப்பிட மாட்டோம். 12 மணிக்கெலாம் வரதுன்னா வீட்டாண்டேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புவோம். அதனால் நாங்கள் போகும்போது கையில் கொஞ்சம் 2 இட்லி இல்லை 3 இட்லி தக்காளி சட்னி கட்டி எடுத்துன்னு போயாச்சு. அதுதான் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். மற்றபடி 1:30 மணி நேரம் பயணம். அங்கேருந்து நம்ம இறங்கினோடனே ஷிரடியில் இறங்கினோன்னே அங்கேருந்து கேபு புக் பண்ணிங்கன்னா 3 பேர் கேப்புனால் 700 கேட்பாங்க. ஒரு 7 பேர்னா 1000 கேட்பாங்க. அங்கேயே இருக்குது. நீங்கள் எந்த ஹோட்டலில் சொல்கிறீங்களோ நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு உடனே அங்கேயே இருக்குது. ஷிரடி சமஸ்தானத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கேபு அதிகம்லாம் இல்லை. நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். நீங்கள் ஹோட்டல் பேர் சொன்னீங்கன்னா 700 1000 அதுக்குள்ளே தான் இருக்கும். அது தாண்டிலாம் போகாது. ஒரு 20 நிமிடம் பயணம் சாயிரம் ஷிரடிக்கு போகிறதுக்கு. ஒரு முறையாவது ஷிரடிக்கு ஃப்ளைட்டில் போய் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் போகும்போது கிளைமேட் மதியான டைம்ன்றதுனால எல்லாம் தெளிவாக பார்க்க முடியுது. நைட்டில் போகிறதில்ல, மிட் நைட்டில் போகிறதில்ல. அதுமாரி அங்கேருந்து ஷிரடி கிளம்பி வர்றது 3:50க்கு கிளம்புது. இங்கே 5:30க்கெலாம் வந்து சேர்ந்துடலாம். ஒரே ஒரு நாள் போகிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளம்பி நாளைக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். வெறும் ஷிரடியை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். வேலையில் சாய்ராம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்திக்கலாம் சாய்ராம். சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷிரடிக்கு போனால் நமக்கு ஈஸியாக இருக்குது. வயசானவங்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்குது. ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய இந்த பயணம் எந்த ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ளைட்டில் போனால் பயமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, பஸ்ஸில் போகிற மாதிரி தான் சார் இருக்குது. பாபாவோட ஆசீர்வாதத்தில் இந்த முறை நம்ம ஷிரடிக்கு போயிட்டு வர்றதுக்கு பாபா உதவி செஞ்சார். நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். இந்த இயற்கையை ரசித்து பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து சந்தோஷமாக இருங்க. அப்பா அவங்களையும் அந்த ஃப்ளைட்டில் அழைக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் சாய்ராம். வேறு ஏதாவது டீட்டெயில்னால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயிலை சொல்கிறேன் நான். நீங்கள் கூப்பிட்டு போவீங்களான்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம் சாய்ராம். ஃப்ளைட்டில் 5 பேருக்கு மேலே வந்தீங்கன்னா நான் அழைச்சின்னு போகிறதுக்கு தயாராக இருப்பேன். நம்ம மேலே ஏறினது சென்னை ஏர்போர்ட்டு, இப்போ இறங்குறது ஷிரடி ஏர்போர்ட்டு சாய்ராம். ஷிரடி ஏர்போர்ட்டு ரொம்ப சின்னது தான். அதனால் நைட் சர்வீஸ் இல்லை. அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக. லக்கேஜ் நம்ம கையில் 7 கிலோ எடுத்துக்கலாம். லக்கேஜ் 20 கிலோ 25 கிலோ எடுத்துகிட்டு போகலாம் சார். கையில் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ கையில் எடுத்துக்கலாம். மற்றது லக்கேஜ் போகிறதுனா நீங்கள் 20-30 கிலோ வரைக்கும் போடலாம். நம்ம ஒரு நாள் தங்கத்துக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு போக மாட்டோம். இருந்தாலும் ஒரு தகவல் அதுமாதிரி சில பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது எந்தெந்த பொருள் என்பதை நாம் அடுத்தது ஷிரடியிலேருந்து சென்னைக்கு வரும்போது சொல்கிறேன்.